நீங்க வரலைன்னா பரவாயில்ல. அப்ப பிரவீன் பிரகதி கல்யாணத்தை அட்டன் பண்ணுங்க. நான் போயிட்டு வரேன். ஓய் என்ன உங்க நிலங்களை அட்டன் பண்ணி பட்டோ என்ன? நாங்க ஸ்ட்ரைட்டா ரிசப்ஷனுக்கு வருவோம்ல, அங்க மீட் பண்ணிக்கலாம். உண்மையே என்ன பூச்சி? தானே அம்மாட்டி பட்டு நீ செல்லம் தான். பனிஷ்மெண்ட் வேண்டாமா? ஆமா, இது அம்மா உனக்கு வேணும். தள்ளி வைக்க போற அதான் பிளானு. ஆச்சே, நான் தான் உங்க மடியிலே உட்காந்துப்பேனே. ஊதிக்காதடி புருஷனை. இப்படி புலம்பிட்டு கடை சொல்றேன். இப்ப நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், கிளம்பா. இன்னும் சொல்லிட்டு தான் இருந்தாலும் விட மாட்டேன். இழுத்து பிடிச்சிப்ப பார்த்துக்கோ. நீ என்ன வேணா பண்ணடி பட்டோ, அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு நான் அங்க வைப்போம்ல. பிளாக்மெயில் பண்றாலே. இப்ப இங்க வந்ததுக்கு அப்புறம் என்கிட்ட ஒரு நாள் இருக்கு தெரியும்ல. ஓ, மிரட்டுறீங்க? அவ்வளவு தெரியும் உங்களுக்கு? இல்ல மிரட்டல ஆனா இரும அவளு ஏதாவது வச்சு செஞ்சேன்னு நீங்க அந்த ஒரு நாள் உனக்கு இருக்கு. மைண்ட் வாய்ஸோ? வாய்ஸ் இங்க எதுவும் வாயை திறக்க முடியலையே. போதும் நீ அசிங்கப்படுத்துறேன். சரிடி பட்டோம், ரெஸ்ட் எடுங்க, நான் போய் வேலையை பார்க்குறேன். நிஜமா தான் பனிஷ்மெண்டா? அதனால எந்த மாற்றமும் இல்லை, அதான் பனிஷ்மெண்ட்டு. சரி அங்க போய் பாத்துக்கிறேன். அப்படியே பாலிட்டி கரெக்ட் பண்ணணும்னு எனக்கு தெரியும். கரெக்ட் பண்ணிக்கிறேன். சரிடி தங்கம், நாங்கள் போட்டுமா? சீக்கிரம் வரணும். நைட்டு வரமாட்டேன்னா என்ன பண்ணுவாரு? என்னடா வேலை எப்போ முடியும் தெரியலையே. நைட் வரமாட்டேன்னு சொல்ல போறியா? விட்டாங்கன்னா வரேன். வரமாட்டேன். சாரி புச்சி. சரி வேலை இருக்குல்ல போ. இதுக்கு என்னோட பனிஷ்மெண்ட் இருக்கு. பனிஷ்மெண்ட் கேன்சல்லாம் பண்ண முடியாது. இது இப்ப விவரமா இருக்க? ஃபுல்லா டியூப்லைட்டா தானே இருந்த, இன்னைக்கு மட்டும் என்ன விவரமாயிட்ட? டியூப்லைட் இருந்தேண்ணா. நீ ஃபுல்லா வாங்கி தானே கட்டிட்டு இருந்த. ஸ்கட் பண்றீங்களா? இல்லடா. இது உங்க கதை. இப்படியே பேசி என்ன லாக் பண்ணி வைக்கிறது, பிச்சிடுவேன். சரி சரி என் பனிஷ்மெண்ட் நான் ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் பாத்துக்கிறேன். அதானே, நான் என்னெல்லாம் பண்ணணும் அதுக்கு தான் சேர்த்து வச்சு செய்ய முடியும். ஆமா அதான் பண்ண போறேன். உங்க பண்ணிக்கோங்க. சரி, சுமத்து தூங்குங்க என்ன. போர் அடிக்க போகுது. அங்க போய் தங்குங்க. அவன் புருஷன் முடியும் கொஞ்சிட்டு இருப்பான். போய் நான் உட்காரணும். அது எல்லாரும் இருக்காங்களே, இப்படி கொஞ்சுவாங்க. அது நைட்டு தானே, தாத்தா பாட்டிலாம் இருக்காங்கல்ல, பசங்க இருக்குல்ல. வேண்டாம். நான் இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா ட்ரெஸ் கட்டி பிடிச்சிட்டு இங்கே தூங்கிக்கிறேன். எக்ஸ்ட்ரா வருமானம் ஹோப் இருக்குல்ல. அங்கே போயிட்டா அதுவும் குறையாது. சரி, அப்புறம் இது எந்த அப்புறத்துக்கும் சரிப்பட்டு வராது. லவ் யூ புச்சி, லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ. ஓகேவா? ஃப்ளைங் கிஸ். கிட்ட வந்தா என் புருஷனை லாக் பண்ணிடுவாரு, எனக்கு தெரியும். நான் லாக் பண்ணிக்கிறேன். பரவாயில்ல, இருக்கட்டும். டைம் ஆகுது. ஓகே, பஞ்சாயத்தா நாளைக்கு வச்சுக்கலாம். நாளைக்கு? நாளைக்கு அப்போ சரி. ரெடி பட்டும் ஒர்க் தான் பாருங்க என்ன. ஓகே டாடா. இம்மா தான் சொன்ன டென்ஷன் ஆயிடும். சரி சரி. பாரா இங்க வந்தாங்க எடுத்தாங்க போயிட்டு இருக்காங்க. ஹலோ இங்க ஒருத்தர் இருக்கேன், ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் இல்ல இல்ல. வள்ளி கிட்டே வேலையா போச்சு மாப்பிள்ள. என்ன யாரோ ஒருத்தர் வளைஞ்சிருக்காரு. நீங்க வளைய மாட்டீங்களே, அதான் நான் வளைஞ்சிருக்கேன். என்ன பண்றது? என்ன கேடி, உங்ககிட்ட எஸ்கேப் ஆகலான்னு முடிய மாட்டேங்குது. நீ கேட்டேன்னு விட்டு வச்சல. அப்ப காலைல வந்து கொஞ்சம் புருஷனை குஞ்சிட்டு கிளம்பணும் அப்படிலாம் தோணுது. ரொம்ப வேலைப்பட்டு டயர்ட் ஆயிடுச்சா, மாத்திரை போட்டு தூங்கிட்டேன். டைம் ஆயிடுச்சு, கடகடன்னு இருந்து கிளம்பி வரேன். அதான் ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு பட்டு. உங்ககிட்ட பேசணும் டைம் ஆயிடும்ல, அதுக்குதான். என்னடா வந்துருவேன்ல. போனா மதிய ஷிஃப்ட்ல கொஞ்ச நேரம் படம் சொல்லிட்டேன்ற பேர்ல நிறைய நேரம் வேலை வாங்கிடுவாங்க பட்டு. வா போலாம். வேண்டாம், நான் டேடி கூட போறேன். ஏய், அக்கா ரிட்டேட் இருக்காங்க, நீங்க அவங்களை கூட்டிட்டு வாங்க. அவங்களுக்கு ஃப்ளைட் டைம் ஆகுதுல்ல, அவங்களை கூப்பிட்டு போங்க. அங்க இருந்து அவங்களை சென்ட் ஆஃப் பண்ணிட்டு வாங்க. அப்பா கூட்டிட்டு அந்த அக்காவையும் கூட்டிட்டு போங்க. போயிட்டு சித்தி வீட்டுக்கு போயிட்டு போற மாதிரி இருந்தாலும் சரி, இல்ல டைரக்டா ஏர்போர்ட் போற மாதிரி இருந்தாலும் சரி, அவங்கள சென்ட் ஆஃப் பண்ணிட்டு வாங்க. நீங்க இதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது என்ன, நீங்க வந்து ரெஃப்ரெஷ் ஆயிட்டு உட்காரும்போது உங்க ஒய்ஃப் எங்க வீட்டுல இருப்பேன். ஓகே? ரூம்ல? சரி, நம்ம ரூம்ல இருப்பேன். நிச்சயமா? நீச்சமா? ஆயத்தெல்லாம் கூட போறாங்க. தெரியும் தெரியும், பெரியவங்க வேணும்னு கேட்டதுனால 2 பேரும் கிளப்பிட்டாங்க. நான் உனக்கு கேட்கணும்னு நினைச்சேன். தாத்தா கல்யாணத்துக்கு வந்தாங்களா? வந்த மாதிரியே தெரியலையே.
வந்தாங்க வந்து கொஞ்ச நேரத்துல கிளம்பிட்டாங்க ஆயாவால் உட்கார முடியலட்டு. அப்படியா? ஏன்னா நான் உங்களை பார்க்கவே இல்லையா, அதான் வரவே இல்லையே. உடம்பு சரியில்லைன்னு ஒரு டவுட் வந்துச்சு, அதான். ரவியப்பா? வராரு கேரளாக்கு. ஓ, கேரளாக்கு வராரா? சரி சரி. அப்புறம் விழுப்புரம். இங்க என் தாலி. எல்லாம் சேஃப்டியா உள்ள பின்ன கொடுத்து வச்சிருக்கேன். ஏன்? எங்கன்னா விழுந்துடுச்சுன்னா ஒரு பயம், அதான் ட்ரெஸ்ஸோட சேர்த்து ஜாயின் பண்ணி பின்னு குத்திட்டேன். திரும்ப பயம். நான் இத்தனை வாட்டி தாலி தாலி ரெஜிஸ்டர் பண்ணேன், எனக்கு அது கைட்டவும் மனசு வரல, தொலைஞ்சிட்டா என்னன்னு பயம் தான் வருது. சாரி. ஆனாலும் போதும், அந்த வார்த்தையை மட்டும் சொல்லிடாதீங்க. சரி சொல்ல மாட்டேன். லவ் யூ டு பட்டு. நெக்ஸ்ட்லாம் பேக் பண்ணி வச்சிருக்கேன். ஒழுங்கா சாப்பிடுன்னா ஓகே பட்டு, ஒழுங்கா சாப்பிடுவேன். வந்துடணும். வெயிட் பண்ணுவேன். ஓகே. மொத்தம் ஆஃபீஸ் போவாதா? கேரளா போயிட்டு வந்துட்டு என் பொண்டாட்டி கூட அந்த ஒரு நாள் ஸ்பெயின் பண்ணிட்டு. ஏய், அது அப்படி அழுத்தி சொல்ற? இருந்தாலும் அதுவும் ஒரு கிளுகிழப்பு தானே. சரி. அதுக்கப்புறமா பேக் டு ஒர்க் தான். அது என் பொண்டாட்டி கிளம்பிச்சு. அப்புறம் நான் யாரை பார்த்துக்க வீட்டில் இருக்கணும்? ஸோ ஸ்வீட். எனக்கு சிங்கிள் ஷிஃப்ட் தான். எனக்கு லீவ் வேணும்னு அன்னைக்கு மட்டும் நான் டபுள் ஷிஃப்ட் எடுத்தா போதும். இதுக்கப்புறம் ஒர்க்கு தான். நம்ம கம்பெனிக்கு எப்போ வருவேன்? இங்க ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா தானே நான் கிளினிக் போட முடியும். எந்த பூஜையும் போடாம நான் மட்டும் இப்ப கிளினிக் போடுறது, அது நல்லா இருக்காதுல்ல. நான் பூஜை போடுற அன்னைக்கு நீ கிளினிக்கு பூஜை போட்டுறியா? அது என்ன பிரிச்சு பேசுறீங்க? சொல்லப்பட்டு நாம ஆஃபீஸ்க்கும் கிளினிக்கும் அந்த பூஜை போட்டுடலாமா? போட்டுடலாமே. என் பொண்டாட்டிங்க வருவா? வருவேன். எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப், அங்க 2 இல்லைன்னா 3 கேபினா பிரிக்க முடியுமா? 2 பிரிச்சா கூட ஓகே, ஷிஃப்ட் பேசிஸ்ல கூட ஒர்க் பண்ணிக்கிறோம். சரி, பார்த்து பண்ண சொல்றேன். ஓகே. தேங்க்யூ. சரி, என்ன பண்ண போறீங்க? ஷிஃப்ட் டைம்க்கு ஏற்ற மாதிரி கூட வந்துக்கிறோம். அதுக்கேற்ற மாதிரி டைமிங் போட்டுக்கலாம். வெனஸ்டே தேர்ஸ்டே ஒருத்தர், அது மாதிரி ஏதாவது ஒன்று பார்த்து பண்ணிக்கலாமே. அவங்களும் எங்கே போவாங்க? நாங்கள் எல்லாம் ஒன்றா இருக்கணும் முடிவு பண்ணோம். ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னா அவங்களுக்கு அது விருப்பம் இல்லைல்ல. அவங்க நான் எல்லாம் போக மாட்டேன்றாளுங்க. பிரவீன் கூட போயிடுவான். அவனுக்கு ஏதாவது ஒரு டைமிங் எங்கள் கொடுத்தா எங்கள் கூட வந்துச்சுமா ஒரு கிளினிக் ஒர்க் பார்ப்பான். அவனுக்கு ஏதாவது ஒரு கிழமையோ இல்லை 2 கிழமையோ கூட ஒதுக்கிடலாம். மற்ற 3 பேர் நாங்கள் ரொட்டேஷனல்ல வந்துப்போம்ல. அதான் 3 போட முடியுமான்னு கேட்டேன். 2 போட்டா கூட அட்லீஸ்ட் 2 பேராவது ஜாயிண்ட்ல இருந்துப்போம்ல. அதானே, என் ஒய்ஃப் ஃப்ரீயா இருக்க முடியாதுல்ல. அவளுக்கு தான் மேலே பெட்ரூம் இருக்கே, ரெஸ்ட் எடுக்க. ஹாய். என்ன ஏன் அதான உண்மை. ஆமா உண்மைதான். நான் பேசுறேன் பிரபா கிட்ட. என்ன ஓகே புச்சி. கிட்ட போனா பண்ணி தர சொல்றேன். 3 பேருமே இருங்க. இந்த ரொட்டேஷனல் சொல்லிட்டீங்கல்ல, அது அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோ. ஓகே. எல்லாம் டிசைட் பண்ணிட்டியா? அதெல்லாம் இப்ப சொல்லிட்டா அங்க வந்து பாத்துக்கோ. ஓகே ஓகே. சரி தங்கம், உங்களுக்கு பிடிச்சி வைக்கல கிளம்புனா ஸ்ட்ரெயின் பண்ணாத. ஸ்நாக்ஸ் ஒழுங்கா தூக்கிட்டு போ, அடி வாங்கிடாது. எல்லாம் பார்த்து போறேன். ஸ்லோவா தான் போவேன், ஸ்லோவா தான் நடப்பேன், ரெஸ்ட் எடுப்பேன், எல்லாம் பண்ணுவேன், ஸ்நாக்ஸ் சாப்பிடுவேன், போட்டோ அனுப்புவேன். போதுமா? அது போதும். அப்புறம் ரீச் ஆயிட்டு ஒரு மெசேஜ் பண்ணுவேன். கிளம்புறதுக்கு முன்னாடி மெசேஜ் பண்ணுவேன். எப்படி கிளம்புறேன்னு சொல்லுவேன். ஆட்டோல போற மாதிரி இருந்தா ஆட்டோவை போட்டோ எடுத்து அனுப்புவேன், நம்பர் இருக்க மாதிரி, ஆட்டோ டிரைவரையும் சேர்த்து. போதுமா? அது போதும். அப்புறம் இன்னொன்னு மறந்துட்டியே. வீட்டுக்கு வர வரைக்கும் லைவ் லொகேஷன் ட்ராக் பண்ணி விட்டுருவேன். அதில் நீங்க பார்த்துக்கலாம். இப்போ போலாம். குறைச்சிட்ட ஸ்லோவாவே போ சொல்லுவேன். மேடு பள்ளம் பார்த்து போங்கன்னு சொல்லுவேன். சரி, குட் கால். ஒரு ஓகே டாடி, போயிட்டு வரேன். என்ன டாடின்ற? நல்ல எல்கேஜி பிள்ளைல ஸ்கூலுக்கு அனுப்பும்போது அப்படிதான் பண்றீங்க, அதான். பரவாயில்ல, அப்படின்னா டாடியாவே இருந்துக்கிறேன். ஓகே, பை பாய். அடுத்த நேரம் ஏதாவது பேசிட்டு பிடிச்சி வச்சு ஏமாத்திட்டு எஸ்கேப் போகுது பாரு. ஏமாத்தி எத்தனை நாள் பார்க்குறேன். நைட்டு பேசிக்கலாம். பாய் பாய் பாய். என்ன மச்சான், மாப்பிள்ளை கணக்கா ரெடியா இருக்க? இப்போதான் அந்த வீட்டுக்கு போறோம், அந்த கல்யாண ட்ரெஸ்ல போகணும். சரி சரி. கையல், என் ஃப்ரெண்டை பத்திரமா பார்த்துக்கு ஒரு வாரம். என்ன நீங்க என்னடா இப்படி இருக்கீங்க? கையல், என்னன்னா உன்னை விட்டு வர புலம்புறான். நீ என்னடானா ஒரு மாதிரி சோகமா இருக்கேடா. ஒரு அரை ஹவர்னா ஓகே. டெய்லி ஒரு அரை ஹவரா பார்த்துருவேன், பேசிடுவேன். இங்க இருந்தவங்க பக்கத்துல இருக்க அந்த வந்து பார்த்துக்கலாம். இப்போ கேரளா வரைக்கும் போறீங்கல்ல, அவனை விட்டு அப்படிலாம் ஒரு 4-5 நாள்லாம் புரிஞ்சதே இல்லைல்ல. அதான் ஒரு மாதிரியா இருக்கு. ஏய், சின்ன பிள்ளைங்களாடி, நீங்க அழுதுற போறீங்கடா. சொன்னேன், அவ்வளோதான். எங்களை ஓட்டாது. சரிப்பா சரி, ஓட்டல. நேற்று சீக்கிரமா தூங்குனீங்களா, லேட்டா தூங்குனீங்களா? என்ன கலாய்க்கலாம்? பாருங்களா, இதை கூட டிஸ்கஸ் பண்ணிருக்கீங்க.
நீங்க கேர்ள்ஸ் டிஸ்கஸ் பண்ணல. நாங்க பேசணுமே. என்ன கமெண்ட் கொடுத்து நாத்தும் டிஸ்கஷன் வந்து நாத்தவே இல்லையே. சொல்றாவே இல்லையா? மேடம் ரொம்ப பிஸி, அதனால அவங்க இல்ல. அப்படியா? ஆமா ஆமா. சரி சரி. பார்த்து போயிட்டு வாங்க, எங்கன்னா வெளியே போறத கூட பார்த்து போங்க என்ன. சரிங்க அத்தை. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் சித்தி, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? அவங்க கப்பலா வெளியே போறத பத்தி பேசுறாங்க. அங்க போய் நீங்க என்ன பாப்பீங்க? என்னடா கல்யாணம் ஆனவங்க புது ஜோடி தனியா விடுவாங்களா? அக்கா கல்யாணம் புது ஜோடி தான் தனியா விடணும். அவங்க கூட மத்தவங்க போறதுதான் மனசு இல்ல. எனக்கு போறதே மனசு இல்லைன்ற. பேச்ச நான் அதெல்லாம் சொல்லல. அவங்க எங்கன்னா வெளியே போனா கூட போறதுதான் மனசு இல்ல. அப்படி ஒன்றும் போக மாட்டேன்டா. எங்கன்னா அனுப்பி வைப்பேன், இடம் பார்த்து சொல்லுவேன், அவ்வளவுதான். அதெல்லாம் ஆல்ரெடி என் நாத்து சொல்லிட்டா. டே போட்டு கொடுத்துட்டா எங்க போகணும்ட்டு. அதெல்லாம் போட்டு கொடுத்துட்டா. புயலா இருக்கேம்மா, அப்புறம் எப்படி போவீங்க? அதுதான் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து கொடுத்துட்டா. எங்க புயல் இருக்கும், எப்படி எப்படி இருக்கும், அது இருந்தா என்ன பண்ணணும்னு சொல்லிட்டா. சொல்லிட்டா? ஆமாண்டா, நாங்க தான் பெருசு சுத்தி பார்க்கல கேரளாவே. ஸோ எங்கெல்லாம் போலாம்னு யோசிக்கும் போது அவன் சில விஷயம்லாம் சொன்னான். இதெல்லாம் போய் பாருங்க அப்படின்ட்டு. புயலுக்கு அப்புறம் வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டா. உங்களை விருப்பத்தை எக்ஸ்ட்ரா விட்டு போட்டேன். வெளியே போகக்கூடாதுன்றா? கரைஞ்சிருவோம்ல. இப்படி கலாச்சாரம் போய் சொல்றேன். சும்மா சொன்னேன்டா. சொன்ன மாதிரி பார்த்து போங்க. ரொம்ப மழை இருந்தா அங்கெல்லாம் போகாதீங்கல்ல. அதான்டா. நீங்க நிறைய மண்ணு சரி வரும் சொல்லிட்டேன். ரெண்டை பத்திரமா பார்த்துப்பேன். நீங்க முக்கியம் தான், உங்க சேஃப்டியும் முக்கியம். பரவாயில்ல பரவாயில்ல, பாசம் இருக்கு. சரி பார்த்துக்கோ. என் நாத்துக்கு ஃபோன் பண்ணுமா? ஒன்றும் இல்லை தாயே, உன்னை பார்த்தா தானே பிரச்சனை, பார்க்கவே இல்லை. இந்த விஷயம் கூட அழுதுட்டு அக்கா அக்கான்னு வந்தவனுக்கே கல்யாணம் ஆயிடுச்சு. எப்படா அழுதான் அக்கா அக்கான்னு? எதிர்ப்படா அவனை குத்திடுவேன். என்னதான் இருந்தாலும் இந்த வீட்டுக்கு நான் தான் ஸ்பெஷலா இருந்தேன். குழந்தைக்கு என்னடா கொடுத்த இன்னைக்கு? பொண்ணு அதெல்லாம் பத்திரமா தான் பார்த்துக்கிட்டேன். இலையில கொடுத்து அமைச்சிருக்கேன். கூட சில ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். அவன் சாப்பிடாம ஏமாத்துவாளே. மற்றவங்களை ஏமாத்துவா, என்ன இல்லை. வீடியோ கால் பண்ணுவா. தானே போய் விட்ட. அந்த உங்களை இங்கே கூப்பிட்டு வந்தானே, அவ யார் கூட போனா? மேடம் அது கூட சொல்லாம போயிட்டாங்களா? அவங்க அப்பாவை பார்த்து சொல்லாம கிளம்புவா. அதெல்லாம் இல்லை. என் பொண்ணு காலையில் கட்டி பிடிச்சி எல்லாத்தையும் சொல்லிட்டு கிளம்புனான். நான் உன் கூட போவான்னு நினச்சி கேட்க மறந்துட்டேன். அவங்க டேடி தான் கூப்பிட்டு போயிருக்காரு. அரவணா அப்ப சரி போது சொல்ல வந்துருவான். வா நான் சொல்லிட்டேன். அவ பார்த்து சேஃப்டியா தான் வருவான். அங்கிருந்து வரும்போது எனக்கு லைவ் ட்ராக் பண்ணிடுவான். அப்ப சரி. ரொம்ப தான் பூச்சி பூச்சி பாதுகாக்கிறாங்க. அவன் பாதுகாக்கிறான்னா அவன் அதுக்கு மேல பாதுகாக்கிறான். அதுக்கு சமைச்சு போடுறது என்ன அதுக்கு துட்டு துட்டு சமைக்கிறான். இவரை விடவே மாட்டாரு. அப்புறம் அக்கா உங்களடா ஒண்ணும் இல்லாம இருந்தா நல்லா தான் இருக்கும். என்னவோ இருக்குது, என்னவோ பண்ணிருக்காங்க. என்னடா 2 நாள் எது சொல்லிட்டு இருக்க? இந்த அளவுக்கு இருந்த ஆட்டிடியூடுக்குள்ள பாரு, இப்ப வந்து தான் இங்க இருந்த பொண்ணு ரெஜிஸ்டர் பண்றதுல மட்டும் தான் இருக்காங்க. அவளை மட்டும் தட்டுறதுல இல்ல. என்னவோ நடந்திருக்கு. இவன் அவங்கள பாக்குறத பாத்தியா? முறைச்சுதான் பாக்குறான். முறைச்செல்லாம் பார்க்க மாட்டான், கேஷுவலா தான் பார்ப்பான். அவளை எழுத பிடிப்பான், அதெல்லாம் ஓகே. அவளை திட்டம் மட்டும் பார்ப்பான். இங்க என்னவோ பண்ணிருக்காங்க. எனக்கு மண்டை குழம்புது. ரெசிபி முடிச்சுட்டு கேட்கலாம். நம்ம தான் முடிவு பண்ணல, கேட்கலாம். ஏதாவது பண்ணிருக்கட்டும். அப்ப இருக்கிறதுக்கு இப்போ இங்கதான் இருக்க போறோம். கோவத்தை காட்டுற அப்புறம் எதுவும் பண்ணாம நீ சும்மா மூஞ்சி காட்டிட்டு இருந்தா அதுவும் நல்லா இருக்காது. என்கேஜ்மெண்ட் மூடிட்டோம். இல்ல அவங்க வரட்டும், அப்புறம் இருக்கு. அவ்வளவுதான், ஒரு ஃப்ரீயா. என்னை பார்க்காம வச்சப்ப சின்ன வயசுல இருக்கவே மாட்டாரு. என் ஃப்ரெண்ட்ல போய் அப்பா கூட பேசிட்டு இருக்கவா? ஏன் என் கூட நல்லா பேசுங்களா? ஏன் உள்ள பேச மாட்டீங்க? இல்லடா அது மாப்பிள்ளலாம் பிடிக்காது, பொண்ணு இருந்தா மட்டும் தான் பிடிக்கும். அதான் பொண்ணு என் பொண்ணுகிட்ட போட்டு கொடுக்கணும். சரி சரி சொல்லு, என்ன பேசணும்? உங்ககிட்ட சும்மா சின்ன கேள்வி கேட்கலான்ட்டு தான். எல்லா கேள்வி கேளு. இப்போ தெரியாம தெரிஞ்சு கூட இல்ல, யாரோ ஒருத்தவங்க உங்க பொண்ணுக்கு ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அது அவங்களுக்கே தெரியாது இப்படி பண்ண அப்படி நடக்கும்ட்டு. அவங்க ஏதோ பண்ண போய் நடந்துச்சு, அதுல பாதிச்சது உங்க பொண்ணு ஆயிடுச்சு. அவனை தெரிஞ்சு பண்ணாலும் சரி, தெரியாம பண்ணாலும் சரி, பொழந்துருவேன் என் பொண்ணு சீன்னாங்கன்னா. ஒரு சந்தேகம், அப்புறம் அந்த டிரைவரை விட்டு வச்சிருக்கீங்க? தெரியாம பண்ணிருந்தாலும் இடிச்சது என் பொண்ணை. எனக்கு அவன் மேல கோவம் இருக்குதான். இப்ப நாங்க ஏதாவது பண்ணா இவ கத்துறா, இவ டென்ஷன் ஆகுறான்றதுனால மட்டும்தான் அமைதியா இருக்கும். இன்னும் 2 மாசம் அவன் உடம்பு தேறி வரட்டும் தான் பொறுமையா இருக்கும். அதுக்கப்புறம் அவ எப்படி கேஸ் கொடுக்காம போறான்னு நான் பாத்துக்கிறேன். அவ கொடுத்தா நேர் வழியில அவன் இது பண்ணுவேன், இல்லைன்னா நானே போய் அவனை அடிச்சுட்டு வந்துடுவேன். தெரியாம ஆக்சிடென்ட் பண்ணதுக்கே இந்த கதி. தெரிஞ்சு பண்ணாலும் தெரியாம பண்ணாலும் என் பொண்ணுக்கு பாதிப்புன்னா அதுக்கப்புறம் அவனை சும்மா விட மாட்டேன். இன்னொரு கேள்வி கேட்கவா? புடி வச்சு கேக்குறான். என்னடா, என்னதான் உன் பிரச்சனை? அவர் பொண்ணு மேல ஒரு பாச வச்சு கத்து இருந்துக்கலாம். தெரிஞ்சுக்கோ. சரி, இந்த கல்யாணத்துக்கு கலந்து கூடாதுன்னு உங்க பொண்ணுக்கு ஏதாவது பண்ணாங்கன்னா யார் பண்ணுவா? ஒரு என்ன சொல்லலாம், விஷம். சரி விஷம்லாம் வேண்டாம், தூக்க மாத்திரை கலக்கிறது, இல்லைன்னா வீதி மாத்திரை கலக்கிறது, அந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணி ரிசப்ஷன் அட்டன் பண்ணக்கூடாது அப்படின்னு கேரளாவில் பண்ணிட்டாங்க. அப்ப என்ன பண்ணீங்க? அவன் மொட்டை என் கையில கிடைக்கட்டும், அவன் கையை காலை உடச்சி நானே 6 மாசம் அவனை கொடும்பத்தி சோறு போடுவேன். இது மட்டும் விட மாட்டான். 6 மாசம் சித்திரவதை பண்ணி கொடும்பத்துவேன். வீதி மாத்திரைக்கே
இருந்தா என் பொண்ணை தண்டிக்கணும்னு முடிவு பண்ணால அவனுக்கான தண்டனை உண்டு. ஐயோ, நாளை பின்ன நான் மிரட்ட கூட முடியாது போல இருக்கே. மிரட்டிட்டு இங்க இருந்து அப்படி நகர்ந்துருவியோ? இல்லைன்னா பூத்தி பூத்தியை பாத்துக்கிறேன். இந்த பயம் இருக்கட்டும். 2 பேர் எந்த ஃப்ளோல பேசுறாங்க நான் கேக்குறேன். அதுக்கு முன்னாடி பேசின பேதி மாத்திரை தூக்க மாத்திரை அதான் கொடுத்து நானே அவங்க 2 பேரும் அதை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு பேசுற மாமியார் அந்த கான்செப்ட் யோசிக்கல. நீ வேற அவருக்கு ஒருத்தன் ஓகே ஓகே, பாத்துக்கிறேன். பாத்துக்கணும் தம்பி. சரிங்க மாமா. ஒன்றையும் போல போல இருக்கே. இது வரைக்கும் யார்கிட்ட சொல்லாம இருக்கோம். கேரளாவுக்கு வந்து டீசெண்டா பண்ணிட்டு கிளம்பி. ஆனா நாங்க இல்லையே. மனசு யாரும் பிடிக்க என்ன பண்ணுமோ அதை பண்ணிட்டு போலாமே. அவங்க சப்போர்ட் இருந்துச்சுன்னா அப்புறம் என்ன பாத்துக்கிறேன். வேற மிரட்ட இரு. அதோட அம்மா அப்பா வச்சு எங்களை நோன்றேன். என்னன்னு தெரியாத மாதிரி பண்றேன். வாடா வரல இருக்க அசிங்கப்படுத்துறேன். அப்பதான் நீ ஃபீல் பண்ணுவேன். நான் பண்ணதானே நீ ஃபீல் பண்ணுவேன். அவங்கள வச்சு பண்ண ஒரு பொருள் பாத்துக்கிறேன். கொடுத்தேன் அங்க ஏதாவது பண்ணு. அவளை தூக்கிடுவோம் ஒத்துருவான். பாத்துக்கலாம். சரி, நாங்க முன்னாடி போய் அப்பா எல்லாம் ரெடியா இருக்காங்க. அவங்க கூட பேசிட்டு. ஓகே ஓகே, கிளம்புறோம். இப்படா நிறையவேங்க கூட வந்திருக்கலாம்ல. எப்படா நாங்க வந்தா அது உனக்கு ஒரு மெமரபிள் டேவாவே இருக்காது. அதுவும் ஒரு டேவா இருக்கும். இப்போ போயிட்டு என்ஜாய் பண்ண மாதிரி வீடு. அவ கூட தனியா ஸ்பெண்ட் பண்ணு. எப்பவுமே அவங்க கூட தான் தெரிய போற. ஆனா இந்த கல்யாணம் புதுசுல ஸ்பெண்ட் பண்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதெல்லாம் அனுபவிக்கும் போது தண்டை தெரியும். அதுக்காக விட்டு கொடுத்துறாரு. இந்த 1 வீக் உங்களோட டே ஜாலியா தனியா ஸ்பெண்ட் பண்ணுங்க. இல்லடா, டெய்லி நைட் வீடியோ கால் பண்ணு. ஓகேவா? டெய்லி மார்னிங் ஒரு கால் பண்ணி குட் மார்னிங் சொல்லு. அது எல்லாம் கிளம்பிட்டாங்க. வா போலாம். மாப்பிள்ள தங்கச்சி பத்திரமா பார்த்துப்பேன். நீ ஏன் தங்கச்சி பத்திரமா பார்த்துக்கோ. தானே தங்கச்சி ஆயிட்டீங்க. அது என்னவோ சரிதான். அது நானும் மனசு பண்ணிக்கலாம். டீ பாட போலாம். சரி சரி போலாம். என்ன திமுறா பாய். ஏன்டா? அடுத்த ஷிஃப்ட் ஒத்துக்கிட்ட எல்லாம் காரணமா தான். சர்ச்சரி வேற ஒருத்தருக்க போல இருக்கே. ஆமா, சர்ஜரி முடிச்சுட்டு அடுத்த ஷிஃப்ட். அதுக்கப்புறம் நாளைக்கு காலையில வீட்டுக்கு போயிடுவேன். அடி வாங்க போற பாரு. எல்லாம் ஒண்ணும் இல்லை. நான் எல்லாம் என்னன்னு அப்புறம் சொல்றேன். என்ன கேள் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன்ல. ரொம்ப பண்ற. அவனுக்கு அப்புறமா சொல்றேன் என்ன ரீசன்ட்டு. நான் ரீசன் எல்லாம் பண்ண மாட்டேன்னு தெரியல. அது இப்ப அவர் என்ன விடுவாரா? ஒண்ணு பார்த்துக்க ஒண்ணு கத்த வேண்டாம். டியூட்டியை பார்ப்போ. போல போல இங்கதானே இருக்க. அப்புறம் பாத்துக்கிறேன். பாத்துக்க. பாத்துக்கிறேன். நான் சொல்லிட்டல, அப்புறம் என்னடி? கட்டி கத்தி பிரச்சனை இல்லை. அப்புறம் அண்ணா வந்து பாத்துக்கிறேன். எங்க இருக்குன்னு ஃபோன் பண்ணி மெசேஜ் பண்ணு. நானும் பண்றேன். தெரியல, நான் மட்டும் ஃபோன் ஆஃப்ல இருக்கோன்னு. ஓகே ஓகே. இவரை வேற சமாளிக்கணுமே. ஃபோனை போடுவோம். என்ன குட்டிமா அதிசயமா ஃபோன்லாம் பண்ணிட்டா? ஏன்பா என்ன பார்த்தா ஃபோன் போடாத மாதிரியா தெரியுது? வரமத்துக்கு போதுக்கா. நான் ஒன்று சொல்லுவேன். நல்ல பையனா சமத்த பையனா கோவப்படாம கேட்கணும். கிளம்பியா? இல்லப்பா, எனக்கு ஹாஸ்பிட்டல்ல ஒரு சர்ஜரி இருக்கு. இன்னும் சரியாகல. ஏன் அப்படி பண்ற? அதெல்லாம் வேண்டாம், நான் வரடி வந்துடும். நான் சொல்றத நீங்க கேளுங்க. இதுலலாம் தலையிடாதீங்க, புரியுதுல? ஒழுங்கா சித்தி வீட்லயே இன்னைக்கு இருந்துருங்க. பசங்கெல்லாம் இருக்காங்க, ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. புரியுதா? சித்தப்பாவும் இன்னைக்கு அங்க வர்றாரு. நாளைக்கு தான் அவர் கிளம்புறாரு மும்பைக்கு. அப்புறம் மும்பைல இருந்து ஸ்ட்ரெயிட்டா அவர் அங்க வந்துருவாரு. புரியுதுல? ஒழுங்கா பசங்க சித்தி அப்படி ஸ்பெண்ட் பண்ணுங்க. இங்க நம்ம வீட்டுக்கு வந்தா உங்களுக்கு போர் அடிக்கும். நம்ம வீட்டுக்கு வராதிங்கன்னா வராதிங்க. அங்க இருங்க. காலையில எழுந்து கிளம்பி வாங்க. நான் நாளைக்கு தான் வருவேன். எனக்கு தெரியாது, நான் வருவேன். நீ கிளம்புற பேர் கூட. சொன்னதை செய்வீங்களா மாட்டீங்களா? இன்னைக்கு கண்டிப்பா வேணும். ஒரு விருப்பி தட்டு. நானே உங்ககிட்ட இருந்து நான் எந்த விளக்கமோ எந்த இதுவும் கேட்க தயாராக இல்லை. நான் சொன்னதை செய்றீங்க, அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் நான் சொல்லிட்டேன். அப்புறம் நீ அப்ப கேட்க மாட்டீங்க, அப்படிதானே? எல்லாம் உஷத்துக்கே நடக்கட்டும். இதுக்கு என்ன, நான் வரக்கூடாது. வரல. ஓனர் நம்ம சொல்லிட்டீங்கல்ல, முடிச்ச மீற முடியுமா? நான் வரல. எப்போ வரணும்னு சொல்றீங்களா? அப்போ வரேன். போதுமா? போய் குழந்தை ஹர்ட் ஆயிடுச்சு. ரொம்ப தேங்க்ஸ். அப்படியே இருங்க. கிட்ட இப்படி பேசினாலும் சரிப்பட்டு வரும். சமாதானத்தை நாளைக்கு படுத்திக்கலாம். என்ன ரீசன் நாளைக்கு தெரிஞ்ச கம்முனாயிடுவாரு. அவனை மிஸ் பண்றான். அதை விட்டு குழம்பு தீக்கணும்னு நினைச்சேன். பிரச்சனை இவங்களே நான் அவாய்ட் பண்ணிட்டாங்க. அவனும் இல்லை, இவ்வளோ இல்லை. 2 பேருமே இல்லை. நான் எப்படி இருப்பேன்? பத்தி யோசனையே கிடையாது. நான் ஃபீல் பண்ணா என்ன சொல்லிட்டாங்க. இங்கே இருக்கும். நீ ஃபோன் பண்ணணும்னு காத்துட்டு இருந்தேன். கட்டி பிடிச்சிட்டு போகணும்னு நினைச்சேன். இதுதான் பண்றேன். ரூம் கொஞ்சம் க்ளீன் பண்றாங்க. பண்ணிட்டு அரேஞ்ச் பண்ணிட்டு வாங்க போலாம். என்னடா இவ்வளோ டல்லா இருக்கு? இல்ல, உங்களுக்கு நான் புரிஞ்சிருந்திருக்கேன்ல. ஏதோ கொச்சினுக்கு வருவேன், அடிக்கடி கொச்சின் வருவேன். ப்ராஜெக்ட் விஷயமா உங்க நாங்கள் எங்கன்னா அனுப்புவோம். அங்கெல்லாம் போவேன். 2 நாள் தங்குவேன், 1 நாள் தங்குவேன். ஆனா அவன் இல்லாத இடத்துக்கு நான் போனதே இல்லைல்ல. ஃபர்ஸ்ட் டைம். கூட நைட்ல இல்லைன்னா கூட டேல ஃபுல்லாக இருந்துருவேன். டேல இல்லைன்னா நைட்ல இருந்துருவேன். அது வேற.
அப்படியும் நாங்கள் இருந்தாலும் பக்கத்தில் தான் இருக்கோம் அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கும். ஒரு ரூம் தானே, ஒரு கதவு தானே, நடுவில் ஒரு ஜன்னல் தானே, அந்த மாதிரிலாம் தோணும். ஆனால் இப்போ அப்படி இல்லை. நான் எங்கேயும் அவன் எங்கேயோ இருக்கிறது ஒரு மாதிரியா இருக்கு. ஏய், இவ்வளவு மிஸ் பண்றியடா நீ? அவன் கூட நான் மட்டுமே இருந்து பழகிட்டேன்ல, என் கூடயும் அவன் மட்டுமே இருந்து பழகிட்டான்ல. என் கூட என்னதான் சுற்றினாலும் எண்ட் ஆஃப் த டே, எண்ட் ஆஃப் த நைட் நான் அவன் கூட இருந்திருக்கேன். ஒன்று என் டே ஸ்டார்ட் ஆகுறதும் எண்ட் ஆகுறதும் அவன் கூடவே தான் இருக்கும். அது ரெண்டுமே இதுவுமே ஒரு மாதிரியா இருக்கு. வெறும் 1 வீக் தான், அதுக்கப்புறம் பேக் டு நம்ம அதுதான், நம்ம நார்மல் லைஃப் அதுதான். அதெல்லாம் புரியுது, ஆனால் ஏதோ ஒரு விஷயம் ஏற்றுக்க மாட்டேங்குது. இதே மாதிரி அடிக்கடி ஆயிடுமோ, புரிஞ்சுமோன்னு ஒரு மாதிரி தாட். ஏய், வேற யாரையாவது கல்யாணம் பண்ணா கூட பயப்படுறதுக்கு ஒரு நியாயம் இருக்குடா. என்னதானடா பண்ணிருக்க? அவனுக்கு பொண்டாட்டி திவ்யா தானடா. எங்களை பண்ணிக்கிட்டு நீங்க பயப்படுறீங்க? நாங்க 2 பேரும் பிரிய மாட்டோம். நாங்க பிரியாதானடா நீங்க பிரியறதுக்கு. புலம்புனண்டி. நான் கிளம்பும் போது கூட எவ்வளவு ஃபீல் பண்ணது இல்லையடா. அங்க இருந்து ஃபிளைட் டைம்ல தான் ஊருன்னு வரியாடா. 2 பேர் திக்ஸ் ஃப்ரெண்டுன்னு தெரியும், ஆனா இவ்வளவு மிஸ் பண்ணுவீங்கன்னு தெரியாதுடா. இல்லை ஒரு மாதிரியா இருக்கு. காம படிப்பு கொஞ்ச நேரம் சரியா போயிடும். அப்புறமா உனக்கு கால் பண்ணி பேச, வந்து நைட்டான வீடியோ கால் பண்ண சொன்னால உன் தங்கச்சி அவனா இருப்பாங்க, பேசு. ஓகே.